சின்ன வெங்காயம், மீன் இது வந்து ரோகு மீன். நல்லா இந்த மாதிரி பெரிய மீன், ஒரே மீன். இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய். இது வந்து குழம்புக்கு, இது வந்து ஃப்ரைக்கு, இதெல்லாம் ஃப்ரைக்கு, இதெல்லாம் ஃப்ரைக்கு. இதில் வந்து அரைச்சிக்கிறது வந்து ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை அரைச்சி எடுத்துக்கின்னு, இதுவும் அரைச்சி எடுத்துக்கின்னு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இதை காட்டுறோம் உங்களுக்கு. இதில் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கொஞ்சம் புதினா, ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி பேஸ்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கிண்ணெல்லாம் எதுவும் போட்டக்கூடாது. புளி நீங்கள் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கின்னு நல்லா திக்காக கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியிலையே நீங்கள் மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு இடிச்சும் போட்டுக்கலாம், நீங்கள் அரைச்சும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அதெல்லாம் சும்மா உடம்புக்கு கேடு. நார்மலாக இந்த மசாலாவே போதும். கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து செஞ்சிங்கனாவே நல்லாயிருக்கும். இது வந்து ஃபிஷ் கபாபு. இது வந்து கடையிலே சொன்னிங்கன்னா வெட்டி கொடுத்துருவாங்க. இது வந்து நானே வெட்டிக்கிந்து பெருசு பெருசாக எடுத்துன்னு வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக பாக்ஸ் டைப்பில் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிட்டு ஃபிஷ் கபாபும் செய்யலாம். இதுக்கு வந்து மசாலா வந்து கொஞ்சமாக அரிசி மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்க்குறதானு சேர்த்துக்கலாம். அப்படிலாம் நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்து ஊற வச்சு அரைச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யலாம். ஒரு பட்டை, கிராம்பு, அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம். இதுக்கெல்லாம் வதக்கி அரைச்சிக்கணும். ஒரு துண்டு தேங்காய், இஞ்சி கொஞ்சம், இஞ்சி பூண்டு கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கின்னு தக்காளி கொஞ்சம், தக்காளி கொஞ்சம் புளி போடணும். புளி நம்ம கூட்டம் போது எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம்
இந்த ஐட்டம் வந்து பூண்டு, தேங்காய், இஞ்சி, தக்காளி, கொஞ்சமாக சின்ன இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம், 3 தக்காளி, கொஞ்சமாக புளி, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு கொஞ்சம். இது வந்து வதக்கி மீன் குழம்புக்கு மசாலா, அரைக்க வேண்டிய மசாலா. இது கூட 2 தேங்காயும் போட்டுக்கணும். இது தேங்காயும் கொஞ்சம் இஞ்சி இது போட்டு கொஞ்சம் நல்லா பாதி இதை நல்லா வதக்கி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாலாம் அரைச்சாச்சு. கொஞ்சமாக இதில் மஞ்சாத்தூள் போட்டுக்குது. அடுத்தது வந்து மிளகாத்தூள். இப்படியும் போட்டுக்கலாம், தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை தானே. குக்கர் வச்சாச்சு. பூண்டு, வெந்தயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, எல்லா மசாலாலாம் போட்டு லைட்டாக தண்ணி, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். கெட்டியாக இருந்தாலும் வச்சுக்கலாம், லைட்டாக தண்ணியாக இருந்தாலும் வச்சுக்கலாம். மசாலா அரைச்ச குழம்பு வந்து எல்லாம் இப்போ தாளிச்சாச்சு. வந்து கொதி வந்துச்சுன்னா மீன் போட்டுட்டு இறக்கிற வேண்டியது தான். மீன் போட்டு ஒரு கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷம் விட்டிங்கன்னா மீன் நல்லா வெந்துடும். கொச்ச பின்னாடி மீன் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதி கொட்டிங்கன்னா போதும். அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பஞ்சு மாதிரி வந்துடும்.